எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் வந்து ஆரி ஒர்க் தான் கத்துன்னு இருக்கேங்க. 3 நாள் கிளாஸ் போய் முடிச்சுட்டேங்க வெற்றிகரமா. இந்த 3 நாள் கிளாஸ்ல என்னென்ன கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்டா நல்லா தெளிவா வீடியோ எடுத்திருக்கேன். அது லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, எண்டு வரைக்கும் பாருங்க. எங்க சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் இந்த ஆப்ஷன் வைத்துங்க. அப்பதாங்க நாங்க போற வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? இப்போ வந்து எங்களுடைய வீடியோ வந்து நீங்க தொடர்ந்து பாக்குறீங்களா? நிறைய ஆதரவு தரீங்க. ரொம்ப 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 நன்றிங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து சுயதொழில் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஒரு 600 மேல வியூவர்ஸ் 2 நாள்லயே பார்த்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா சிறு துளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 100 200 எப்பனா அந்த இடியாப்பம் சமையல் வீடியோ ஒன்று போட்டிருந்தேங்க. அது வந்து 70,000 பேர் பார்த்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. சமையல் வீடியோவும் பார்க்குறாங்க. என்னால் தான் கண்டினியூவாக எடுக்க முடியல. ஏன்னா விதவிதமாக சமைச்சா சமையல் வீடியோ பார்ப்பாங்க. நம்ம வந்து டெய்லி சாம்பார், இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுமாரி களி, இதுமாரி தாங்க நாங்கள் சாப்பிட்றோம் மேக்ஸிமம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் எங்களுக்கு யாரும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அது எங்களுக்கு சரியா இறங்காது. அதனால தாங்க நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்ய முடியாதனால போட முடியல. இந்த கொயக்கட்டை, சிம்பிளி, வடை சுடுறது இதெல்லாம் வந்து வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிட்டேன். புதுசாக எதனா செஞ்சேன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ வந்து நான் ஏன் இப்போ மறுபடியும் ஆரி ஒர்க் கற்றுக்க போகிறேன்னா, இப்போ எங்கள் வீட்டில் கூட திட்டினாங்க. காசுலாம் ரொம்ப வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்துக்கு இந்த வயசுல அப்படின்னு. எனக்கே கூட இடுப்பு வலிக்குது தான். இருந்தாலும் இப்போ வந்து பிளவுஸ் மட்டும் தாங்க தைச்சுன்னு இருக்கேன். இந்த ஒரு 18 வருஷமா பிளவுஸ் மட்டும் தைச்சுன்னு இருக்கேன். அடுத்த ஸ்டெப்புக்கு போவே இல்லை. சரி நம்மளும் வந்து கத்துக்கணும். எப்படின்னா ஒரு கடை ஒன்று கட்டணும். கடை கட்டி நம்மளும் ஒரு 2 3 மிஷின் வாங்கி போட்டு நிறைய பிளவுஸ் வாங்கி தைக்கணும்னு ஆசை. அந்த ஆசையும் எங்க நிறைவேறவே இல்லை. வீட்டுக்குள்ளேயே தான் சாப்பாடு செஞ்சுக்கின்னு மாடை பார்த்துக்கின்னு எப்படா ஒரு டைம் வார சந்தைக்கு போகிறது. வார சந்தைக்குன்னா இப்போதாங்க போகிறேன். இப்போன்னா வந்து பசங்க வந்து இப்போ காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்களா. சரி வீட்டில் வந்து எனக்கு போர் அடிக்குதுங்க. பத்து தூங்கி தூங்கி வந்து ரொம்ப டயர்டாகி போகுது அப்படின்னு சொல்லிட்டுனால எதனா ஒரு சந்தைக்கு கிட்டக்கிற சந்தைக்கு மட்டும் இட்டுன்னு போவார். எல்லா சந்தைக்கு இட்டுன்னு போக மாட்டார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேஃப்டியா பத்திரமா வீட்டுல இருந்தா போதும். எங்க வீட்டுக்காரர் நினைப்பாரு. நான் மட்டும் போய் சம்பாதிச்சுன்னு வரதான் சொல்லுவாரு. வந்து நீ வந்து ரொம்ப வேலை செய்யணும், ஹார்ட் ஒர்க் அதிகமா பண்ணணும், பிளவுஸ் ரொம்ப தைக்கணும் அப்படிலாம் வந்து கட்டாயப்படுத்தவே மாட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து துணி கொடுக்கலாம். எங்க ஒய்ஃப் தைக்கல தான் சொல்லிட்டாரு. எங்க வீட்டுக்காரால் தான் என்னுடைய டைலரிங் இது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி போச்சு. அப்படி இப்போ வந்து கொடுத்தாங்க. இப்போ 2 3 பேர் கொடுத்துருக்காங்க. வாங்கி வச்சிருக்கேன். பிளவுஸும் தைக்கணும். இது நடுவில் வந்து ரொம்ப துணி இப்போ நான் வாங்கி வைக்காதனால இந்த டைம் வந்து ஃப்ரீயா இருக்கேன். ஃப்ரீனா இப்போ ப்ளவுஸ் நிறைய பேர் இந்த வீட்டில் இல்லை. சரி இந்த டைம்ல போய் கத்துக்கலாம் சொல்லிட்டு தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு ஒரு 4000 ரூபாய் கட்டியிருக்கோம். மொத்தம் வந்து 6000 ரூபாய். ஆரி ஸ்டாண்டு, மெட்டீரியல் எல்லாமே எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. நான் போய் ஆர்காட்டில் தாங்க கற்றுக்கிறேன். நல்லா தான் கற்று தராங்க. எனக்கு நல்லா 3 நாள்ல இவ்வளோ வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரே இப்போ பார்த்துட்டு பரவாயில்ல பாராட்டினாரு. இவ்வளோ ஒரு 3 நாள்ல கிளாஸ்ல 3 நாள்லாம் ஃபுல் டே கூட கிடையாது. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான். நான் இங்கேருந்து ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 11 மணி நான் வந்து அங்கே போயிட்டு 11:15 ஆகி போச்சு. 12:30 வைக்கலாம். 12:30 விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு வந்து 1:45 மணிக்கு பஸ் இருக்குங்க. அது வைக்காலும் பஸ் ஸ்டாண்ட் தான் கொஞ்சம் வெயில் தான். அதான் தலைவலி வந்துச்சுங்க. அதனால நான் இன்னைக்கு வந்து லீவ் போட்டேன். இது ஏன்னா இந்த ஸ்டெப்லாம் ஒன்றும் முடிக்கலைங்க. லெவல் 1 6 வைக்காலும் முடிச்சுட்டுங்க. இப்போ 7 முடிக்கணுங்க. 7 முடிக்காதனால அங்கே போய் முடிச்சா 1 ஹவர் ஆயிடும். 1 ஹவர் 1.5 மணி நேரத்துல நம்ம வீட்டுக்கு வந்தோம்னாங்க. சரி நம்ம அதனால அங்கே போயிட்டு இந்த இந்த இது இந்த பூ தான் அங்கே போட சொல்லுவாங்க. இந்த பூ டிசைன் தான் கட் பீட்ஸ் எல்லாம் போட சொல்லிக்கிறாங்க. சரி நம்ம வீட்டிலேயே போட்டுடலாம் சொல்லிட்டு தான் அங்கே வீட்டிலேயே போட்டேன். ஸ்டோன் போடுறதும் போட்டேன். கொஞ்சம் கோணையாக தான் வந்துச்சு. சரி போக போக தான் வரும்னு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுங்க. நம்மளும் வெற்றிகரமாக நல்லா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிற கல் மட்டும் அவங்க போட்டாங்க. அதனால அது நல்லா வந்துக்குது. நான் மீதி 4 போட்டேன். சரியா வரல. செயின் டீச்செலாம் நல்லா இப்போ நல்லா போட கற்றுக்கினேன். வளைஞ்சி வளைஞ்சி போட கற்றுக்கினேன். அதுக்கப்புறம்
நாட்டுங்க. நாட்டு போட சொன்னாங்க. நாட்டும் நல்லா போட கத்துக்கினேன். எந்நாட்டு சொல்லிட்டு. மெயினா நாட்டு போட கத்துக்கினேங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து மெயினா நான் கத்துக்கிறதுக்கு காரணம் வந்து, வந்து இப்ப நான் வந்து யூடியூப்ல வந்து பிளவுஸ் தைக்கிறது மட்டும் தான் வீடியோ அப்லோட் பண்ணினே இருப்பேன். சரி அடுத்தது வந்து ஆரி ஒர்க்கும் அப்லோட் பண்றேன். மறக்காம பார்த்து நெறைய ஆதரவு நெறைய குடுங்க. டைம் கிடைச்சோன சின்ன சின்ன காமெடி மட்டும் எடுக்குறோம். அ இன்னும் நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு ஆசை இருக்குது. சரி நம்ம அது என்னைக்குன்னா நிறைவேறும். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேலை வந்து கரெக்டா செஞ்சுன்னு இருக்கலாம் சொல்லிட்டு தாங்க உங்கள வேலை கரெக்டா செஞ்சுன்னு இருக்கேன். அதே மாரி சுயதொழில் செய்வது பத்தி போட்டிருந்தேன். நெறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அதே மாரி அடுத்த பிசினஸும் சொல்றேங்க. இதுலயே கூட சோப்பு கூட சேல்ஸ் பண்ணலாங்க. துணி சோப்பு இருக்குதுல்லங்க. துணி சோப்பு, துணி பவுட்ரு, அப்புறம் சாமான் விளக்குற சோப்பு, அதுக்கப்புறம் டெட்டாயிலு, அதுக்கப்புறம் ஹாலா, அதுக்கப்புறம் துணி ஊற வைக்கிறதுக்குன்னு வாஷிங் மிஷின் துவைக்கிறதுக்கெல்லாம் இருக்குதுல்லங்க. அது மாரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்புறம் பித்தளை சாமான் விளக்குற பவுட்ரு. இது மட்டும் கூட வாங்கி நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா, உங்க வீட்டுக்கு தேவைனாலும் ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 300 காக்கா வர கத்துது. ரூ. 300 ரூ. 400 வரைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு ரூ. 500 வச்சுக்கலாம். ஒரு ரூ. 500 கண்டிப்பா வருங்க. நம்ம என்ன ஒண்ணு வியாபாரம் பண்ணணும். சப்போஸ் சந்தைங்களுக்கு போக முடியலன்னா அக்கத்துல ஊர் இருக்குல்லங்க, அந்தந்த ஊர்லயே கூட சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. காலையில கிளம்பி ஒரு 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 7 மணிக்கு 6 மணிக்கு கிளம்பி ஒரு 9 மணி வரைக்கும் வித்தீங்கன்னா போதுங்க. எல்லாருமே அந்த டைம்ல துணி துவைக்கிறதுக்கு சோப்பு பவுட்ரு வாங்குறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. ஏன்னா துணி துவைச்சே ஆகணும் எல்லா வீட்லயும். அதனால வந்து இது ஒரு நல்ல பிசினஸ் பாருங்க. யாரெல்லாம் டவுட் கேட்டீங்கன்னா சொல்லுங்க. நாங்களும் சோப்பு துணி போடலாம் சைட்ல விற்போங்க. சைட் பிசினஸ் அதுவும். பிஸ்கெட் மட்டும்தான், அது மட்டும் விற்க மாட்டாங்க. இப்போ பிஸ்கெட் விற்காத டைம்ல என்ன பண்றது? இப்போ நல்ல நாள் பண்டிகை நாள்லாம் பிஸ்கெட்லாம் விற்காதுங்க. அதனால அப்பத்துலேருந்து நாங்க ஒரு 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் துணி சோப்பு எங்க வீட்டுல வாங்கி வந்து வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் துணி போட்டு வாங்கி வச்சுப்போம். பித்தளை சாமான் பவுடர் இருக்குதுங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு சந்தையில் வந்து 10 பாக்கெட்டு 5 பாக்கெட் விற்றா கூட போதும். சிறு துளி பெருவெள்ளம்ன்ற அது ஒரு சைடில் தாங்க. அது மாரி வந்து உங்களுக்கு வேற அடுத்தடுத்த பிசினஸ் ஐடியா நான் வந்து வீடியோ நிறைய அப்லோட் பண்றேன். அவ்வளோதாங்க. எங்க வீடியோ தொடர்ந்து பார்த்து ஆதரவு நிறைய கொடுங்க. பாய்ங்க.